வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்ப்பது கால்பந்தின் அதிசய நாயகன் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் வாழ்க்கைப் பயணம். 1990இல் போர்த்துக்கலின் மடிரா என்ற சிறிய தீவில்தான் இந்த வீரரின் வாழ்க்கை ஆரம்பமானது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவர் சிறுவயதிலேயே கால்பந்து மீது தீவிர ஆர்வம் காட்டினார். வறுமை, சங்கடங்கள் இவையெல்லாம் அவரை தடுப்பதற்கு அல்ல, தள்ளிச் செல்லும் சக்தியாகவே மாறின. 15 வயதில் ஸ்போர்ட்டிங் லிஸ்பான் அகாடமியில் சேர்ந்த அவர் சிறப்பான திறமையால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். அந்த வண்ணமே 2003இல் புறப்பட்ட அவர் மான்செஸ்டர் யுனைடெடில் ஷார் அலெக்ஸ் பெர்குசனின் கண்களில் பட்டார். அங்கேதான் நம்பர் 7 என்ற மாயாஜாலத்தை ஆரம்பித்தார். பின்னர் ரியால் மட்ரிட், யுவென்டஸ், அல் நாசர் என்று பல நிலைகளில் அவர் விளங்கினார். சியூ எனும் கொண்டாட்டம் இன்று உலகம் முழுவதும் பிரபலமாகிவிட்டது. ரொனால்டோ வெறும் ஒரு வீரரல்ல, அவர் ஒரு மின்மினி நட்சத்திரம், ஒரு பயிற்சியின் மாதிரி, ஒரு தன்னம்பிக்கையின் விளக்கம். பாலோன் டோர், சாம்பியன்ஸ் லீக், யூரோ கப் வெற்றிகள் மட்டுமல்ல, அவரது நிலைபேறான முயற்சிதான் அவரை வெற்றி எனும் பெயரில் உயர்த்தியது. அவரது வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடம். நாம் எங்கே இருந்து வந்தோம் என்பது முக்கியமல்ல, நாம் எங்கே செல்வதுதான் முக்கியம். சிறுவர்கள், இளைஞர்கள், ரசிகர்கள் அனைவருக்கும் ரோனால்டோ ஒரு உயிரோட்டம். உங்களுக்கு பிடித்த ரோனால்டோ தருணங்களை கமெண்ட்ல எழுதுங்கள். மிஸ்டர் ஹிஸ்டரி டெலரர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.